ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு புளி மிளகாய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 25லேருந்து 30 மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சுருக்கேன். நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் நான் ஒரு இரும்பு வானல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நிறைய போடணும். கடுகு பொரிய விட்டுட்டு இந்த கீரி வச்சுருக்கிற மிளகாய் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த புளிப்பு எல்லாமே நல்லா அதை வணக்கி விட்டு சிம்மிலே வச்சு வணக்குங்க. அப்போ தான் மிளகாய் ரொம்ப கருகி போகாமல் இருக்கும். ரொம்ப கருகிட்டுனா அந்த டேஸ்ட் கொடுக்காது. அது நல்லா வணங்கி அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நல்லா புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த திக் பேஸ்ட்டு மட்டும் ஊற்றுங்க. மிளகா ஃபுல்லாகவே முழுகணும். அதுக்கப்புறம் நான் லைட்டாக மட்டும் தண்ணி கொஞ்சம் கலந்து திரும்ப புளி இன்னும் கொஞ்சம் விட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக வெல்லமோ இல்லை சுகரோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா அந்த டேஸ்ட்காக தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் ஸ்பீட் வச்சு வணக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வணக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்தோடனே ஆஃப் பண்ணுறேங்க. பாய்.